ஒரு 2 எஃப்ஐஆர் ரொம்ப வெளிப்படையாக கையில் கிடைச்சிருக்கக்கூடியது. அது கரூர் நிர்வாகிகள் மேலே கரூர் நாமக்கல் டவுன் காவல் நிலையத்திலும் அதே போல் கரூர் டவுன் காவல் நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் சார். விஜய் பேசியதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எம் மேலே நடவடிக்கை எடுங்க, வேற யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான். இந்த கரூரில் மட்டும் நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது சம்பந்தமாக வெளிவரக்கூடிய வீடியோக்களை எல்லாம் பார்க்கும்போது கடவுளே நேரில் வந்து என்கிட்ட அது பேசுவதை போல இருக்குது. அதனால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், பழி வாங்கணும்னா என்ன நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாரு. பட் போலீஸோட ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து அவர்கள் அவதூறு பரப்புகிறார்கள், பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு அவர்கள் கைதை மேற்கொண்டு வருகிறார்கள். சார், நான் ரொம்ப தெரிஞ்சுக்க விரும்பக்கூடிய விஷயம் என்ன, அல்லது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியப்படுத்த முயற்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவதூறை பரப்புவது அல்லது திமுக தான் இதை செஞ்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை திரு விஜய் இன்னைக்கு அவருடைய வீடியோ பேட்டியின் மூலமாக உருவாக்க முயற்சித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. சார், 2 விஷயங்கள். இந்த அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது திமுக செய்தா இல்ல தாவேகா செய்தா? வணக்கம் அரவிந்த். முதலில் 41 உயிர்கள், 17 பெண்கள், 11 குழந்தைகள், மற்ற ஒரு 12 பேர் வந்து ஆண்கள், 41 உயிர்கள் இறந்திருக்கிறார்கள். அதற்கு நடிகர் தாவேகாவின் தலைவர் விஜய் உடைய பதில் என்ன? அவர் வந்து அவருடைய 4 நிமிஷ வீடியோல அவர் வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரி பேசுறாரு. அது அவருடைய உரிமை. பட் உங்களை நம்பி வந்த மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி சம்பவம் முன்பு நடக்கவில்லை என்று சொல்கிறார். ஏற்கனவே அவருடைய மாநாட்டுக்கு வந்த ஒரு இளைஞன் இறந்திருக்கிறார். பல பேர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க, அடிபட்டிருக்காங்க, ஃபெயிண்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் கீப்பிங் தட் அசைடு, அது ஒரு வென்யூல நடந்துச்சு. இன்றைக்கு கரூர்ல நடந்த சம்பவம் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் தனக்குத்தானே கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். சரி, அங்க வந்து மொத்தம் ஒரு மோர் தென் 100 ட்ரோன் கேமராஸ் பறந்து கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு கிடைத்த தகவலின்படி அவர்களதே ஒரு 60 கேமரா இருக்குது, போலீஸ் ஒரு 40 கேமரா இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி, இது கரெக்டா நம்பர்ஸ்ல எனக்கு ஐ அம் நாட் சோ ஷூர் அபௌட் இட். அதிகமா இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். அது இல்லாம பத்திரிகையாளர்கள் எல்லா பக்கமும் இருந்து கேமராவை வைத்து படம் எடுத்துக் கொண்டிருக்காரு. அதையும் மீறி அங்கே கூடியிருந்த மக்கள் 30,000, 40,000, 50,000, 20,000, 10,000 எல்லார் கையிலும் ஒரு கேமரா இருக்கின்றது. எல்லார் கையிலும் ஒரு மொபைல் போன் மூலம் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பத்திரிகையாளனும் ஒவ்வொருவரும் ஒரு வீடியோ கேமரா மேனாக தான் வாழ்கிறார்கள். இப்பொழுது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு அரசு மீது அபாண்டமாக, எந்த அரசாக, அது அதிமுக இருந்தாலும், திமுக இருந்தாலும், பாஜக இருந்தாலும், காங்கிரஸ் அரசாக இருந்தாலும், ஒரு பழியை சுமத்தும் போது யூ நீட் ஹார்ட் எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப். வீடியோ ப்ரூஃப் வேணும், பிசிக்கல் விட்னஸ், ஐ விட்னஸ் வேணும், வேற ப்ரூஃப், போட்டோஸ் வேணும், எவிடன்சஸ் வேணும். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ பேசுவதற்கு விஜயை போன்ற ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல. அவர் பேசிய வீடியோ மிகவும் இம்மெச்சூர்ட், சைல்டிஷ் தனமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சினிமாவில் ஒரு ஹீரோ டயலாக் மாதிரி பேசுறாரு. ஒரு முதலமைச்சரை பார்த்து என்னை வேண்டாலும் எது வேணா செய்யுங்கள், நான் இங்கேதான் இருக்கிறேன். வீரவசனம் பேசுவதற்கு நேரம் இது கிடையாது. You have to admit your mistake. Who is responsible? Who is to be held accountable? யார் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள்? யார் இந்த 41 உயிர்கள் இந்த நடந்த சம்பவத்திற்கு பதில் சொல்வார்கள் என்ற கேள்விக்குரிய அந்த விஜய் முன்னாடி இருக்கும்போது அதை அப்படியே கன்வீனியன்ட்டா அதை விட்டு தன்னை ஏதோ ஒரு தியாகி போல, தன்னை வந்து ஒரு கடவுளின் அவதாரம் போல, மேலிருந்து கடவுள் வந்து ஒரு நேரடியாக கடவுளின் பிள்ளை இவர் தான் சொல்ற மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுவது இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகே சார், இது வந்து யாராலும் சகித்துக் கொள்ள முடியாது.
என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. ஓகே சார். நான் விஜய்க்கு எதிரி அல்ல. ஓகே. விஜய் வந்து should take the responsibility. ஓகே சார். தவறு நடந்து விட்டது, மன்னியுங்கள். ஓகே. இது பாருங்க, இதே பொசிஷன்ல நான் I am not a fan of anybody. சரி சார். ரஜினிகாந்த் இருந்திருந்தால் ஓகே, அவர் கண்டிப்பாக இந்த சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிருப்பார். அதான் ஒரு தலைவனுக்கு அழகு. ஓகே சார். அதான் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு. ஓகே சார். ஓகே, பேசலாம். ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் நீங்கள் பழியை blame game, அதாவது பழியை தூக்கி மற்றவர்கள் மீது சுமத்தி விட்டு தன்னை பெரிய தியாகி போலவும் தான் ஏதோ மக்களுக்கு வந்து சேவை செய்வது போலும் பேசிக்கொண்டு ஒரு வீடியோவை வெளியிடுவது, இது அப்பட்டமாக தெரிகிறது. இதை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுகிறார். அவருக்கு சுய சிந்தனை இல்லை, சுயமாக சிந்திக்கும் புத்தி இல்லை என்று எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகே.